இளைய தளபதி விஜய் அவர்களினுடைய பதவியேற்பு விழாவில் அவருடைய மகன் சொன்ன வாழ்த்து மிகப்பெரிய அளவில் எமோஷனல் ஆகியிருக்கான். இவ்வளவு எமோஷனல் ஆனவரா அப்படின்ற மாதிரி எல்லோரும் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அது என்னென்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதலமைச்சர் விஜய் அவர்களினுடைய மகன் ஜோசன் சஞ்சய் பதவியேற்பு விழா அன்னைக்கு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்த்து தற்போது வைரலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. தமிழக முதல்வரும் பிரபல நடிகருமான விஜய் தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 108 இடங்களை வென்று பல சிக்கல்களுக்கு பின்னாடி முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்கிறார். இவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்தை கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிற நிலையில் அவருடைய நிகழ்ச்சிக்கு வருகை தரல. மனைவி மட்டும் இல்லாமல் மகள் ஷாஷா, மகள் சஞ்சய் இருவரும் கூட பதவியேற்பு நிகழ்வுக்கு வரல. விஜய் அவர்கள் சார்பாக அவரது அம்மா அப்பா வருகை தந்ததோடு நடிகை த்ரிஷாவும் வருகை தந்திருந்தாங்க. சஞ்சய் அவர்கள் தனது தந்தையின் பெயரை கூட முதல் எழுத்தாக பயன்படுத்தவில்லை அப்படின்னும் சமூக வலைதளங்களில் அன்ஃபாலோ செய்து விட்டார் அப்படின்னும் பல கருத்துக்கள் வெளியாயிருந்தது. இந்த நிலையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதலமைச்சராக பதவியேற்ற அன்னைக்கு அன்னையர் தினம், அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அன்னையர் தினம் அப்படின்றதுனால தந்தையின் பதவியேற்புக்கு வாழ்த்து தெரிவிக்காத சஞ்சய் தனது தாய்க்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காராம். இந்த பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. இனி வரும் நாட்களில் விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை குறித்த முடிவு வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய மகன் ஜோசன் சஞ்சய் தற்போது இயக்குநராக கலக்கி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இப்போது இவர் இப்படி ஒரு பதிவை போட்டிருக்கிறது உண்மையிலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லோருக்குமே ஏன் இப்படி பண்ணாங்க, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா அவங்களுடைய குடும்பத்தில் இருந்து மனைவி மக்கள் வராங்க, அவர் பதவியேற்பு விழாவிற்கு லண்டன்லேருந்து வராங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுமே மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே சந்தேகங்களை எழுப்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதராக இருக்கிறாரே, அப்படி இருக்கிற நிலையில் எப்படி இப்படி பார்த்திங்கன்னா இருவருக்குள்ளும் பிரச்சனை வந்திருக்கும். அப்பா அவங்க மனைவி சொல்கிறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் உண்மைதானா, வேறொரு நடிகை இவர்களுடைய வாழ்க்கையில் குறுக்க வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி. இதுக்கெல்லாம் பத்தாதுன்னு த்ரிஷா அவர்கள் வேறு ஒரு பதிவை போட்டுட்டாங்க. அதுவுமே இப்போ ரொம்ப பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே கொஞ்சம் அவங்க மேலே கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தப்போ எதை பற்றியும் பேசாதவங்க இப்போ எதுக்கு திடீர்னு அப்படி ஒரு பதிவை போட்டிருக்கணும் அப்படின்னு எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம், தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொன்னாலும் கூட பொது வாழ்க்கையில் வரும் பொழுது அதுலேயும் மக்களுக்கு நல்லா தெரியக்கூடிய, மக்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு தலைவராக மாறிட்டார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவங்களுடைய எதிர்பார்ப்பு, அதே போல் எது நல்லது கெட்டது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும். இதெல்லாம் நிச்சயமாக விஜய் அவர்கள் திங்க் பண்ணி தான் தன்னுடைய லைஃப்பில் முடிவெடுப்பார் அப்படின்னு இப்போ எல்லோருமே நம்புகிறாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியலை. உண்மையிலேயே குடும்பத்தோடு இணைந்து பிள்ளைகளோடு இணைந்து வாழ்ந்தால் அதை விட வேறு ஒரு நல்ல விஷயம் இருக்கவே இருக்காது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் முதல்வர் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றத. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.